உடனே சிவபெருமான் குபீர்னு சிரிக்கிறார். அவர் பிரம்மதேவனை பார்த்து, ஏன் பிரம்மதேவரே, ஒரு வரத்தை நீங்களே கொடுப்பீங்க, அந்த வரத்தினால நீங்களே பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு பாவனை பண்ணி இங்கே வந்து என்கிட்ட வருத்தமாக நீங்கள் வந்து வழியும் கேட்பீங்க, இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லி சிவன் சிரிச்சுட்டே கேட்குறாரு. பிரம்மதேவன் ரொம்ப மௌனமாக நிற்கிறாரு. ஒரு வரத்தை கொடுக்குறீங்கன்னா அந்த வரத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சிந்திக்கவே மாட்டீங்களா? நீங்கள் இப்படி மகிஷாசுரனுக்கு ஒரு வரத்தை கொடுத்துட்டீங்க, இன்னைக்கு அவனே உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்குற அளவுக்கு சக்தி வாய்ந்தவனா நிற்கிறான். இது சூழ்நிலை நான் எங்கன்னு போய் சொல்லுவேன்? அவன் வந்து ஒரு பெண்ணால் தான் இறக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்படிப்பட்ட பெண் எங்கேயாவது இருக்காங்களா? பிரம்மதேவரே, நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை படைச்சிருக்கீங்களா? இல்லை என் கூட இருக்கிற பார்வதி வந்து மகிஷாசுரனை எதிர்த்து போர் பண்ணி ஜெயிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்களா? இல்லை உங்கள் கூட இருக்க சரஸ்வதி சக்தி வாய்ந்தவங்களா? இல்லை திருமாலோட இருக்க திருமகள் சக்தி வாய்ந்தவங்களா? அவங்க யார் வந்து மகிஷாசுரனை ஜெயிக்க போகிறாங்க? அந்த மாதிரி பெண் இருக்காங்களா? அப்படி யாராவது இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து போர்க்களத்தில் வச்சு ஜெயிச்சுக்கோங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் ரிவ்யூ பண்ணுங்கள்.